விதியோடும் வலியோடும் போராடி கொண்டு இருக்கும் என் தங்கமே, உன் நிலைமையை பார்த்து நீயே பரிதாபக்கூடிய ஒரு நிலை வந்துவிட்டதோ என்று எண்ணி விடாதே. இதோ அதற்கெல்லாம் சேர்த்து உன் கெட்ட நேரங்களை முடித்து வைத்து உனக்கான நல்ல நேரத்தை நான் ஆரம்பித்து வைத்து விட்டேன். இந்த நிலைமையை மட்டுமே பார்த்து கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்காதே. ஒரு விதையானது துளிர்த்து வெளிவருவதற்கு எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்கிறது? அதை சுற்றி இருக்கும் அதன் தடைகளை உடைத்தெறிவதற்கு அதன் நாட்களை எடுத்துக்கொண்டு தானே ஆக வேண்டும். இது காலத்தின் கட்டாயம்தானே. அத்தனை தடைகளையும் தகர்த்தெறிந்து விட்டு வெளிவரும் போது அதற்கான விஷயத்தை அது அடையும் போது எவ்வளவு துளிர்த்து கொண்டு இருக்கின்றது. அப்படித்தான் உன் வாழ்க்கையிலும் நீ எதிர்கொள்கின்ற இந்த தடைகள் அத்தனையும் உடைத்தெறிந்துவிட்டு வெளிவரும் போது உன் வாழ்க்கை உனக்கு என்னவென்று புரியப் போகிறது. என் கண்ணின் மணியே, தடைகளை தாண்டி வந்து உனக்கான வெற்றியை பெறும் நேரம் வந்து விட்டது. இதோ புதிய உறவானவர் உன்னை தேடி உனக்கான விஷயத்தில் உதவி செய்யத்தான் போகிறார். நாம் ஒருவருக்கு தகுந்த நேரத்தில் உதவி செய்துவிட்டு நமக்கான உதவியை எதிர்பார்ப்பதை விட அவர் என்ன நிலையில் இருந்து கொண்டு இருக்கின்றார் என்று நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் மட்டும் சரியான தருணத்தில் உதவி செய்து கொண்டு இருந்தேனே, ஆனால் எனக்கு மட்டும் ஒன்றுமே நடக்கவில்லையே என்று நீ நினைத்து விடாதே. நீ செய்கின்ற உதவி எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தால் உனக்கு கிடைக்க வேண்டிய தருணத்தில் தானாகவே உனக்கானது கிடைத்துவிடும். பிறரை பாராட்டும் ஆர்வம் இருக்கும் வரை நீ பாராட்டக்கூடிய இடத்திற்கு சென்று கொண்டே இருப்பாய். அதனால் மற்றவர்களின் சூழ்நிலை புரிந்து கொண்டு குறை ஏதும் சொல்லாமல் அவர்களுக்கான நிலை இதுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு உறவானவர்களாக இருப்பவர்கள் நம்மை சுற்றி நடக்கின்ற எல்லா சூழலையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை. நாம் எப்படி எல்லோரிடமும் அன்பாக இருக்கின்றோமோ அவரும் அப்படி இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்பது தவறுதான். ஆனால் அதையெல்லாம் தாண்டி நமக்கான விருப்பத்தை அவர் பூர்த்தி செய்வதற்கான ஒரு நிலையை உருவாக்கி தரும்போது, அப்படி உருவாக்கி அவர் அதில் வெற்றியும் பெற்றுவிட்டால் நாம் அவரை பாராட்டித்தானே ஆக வேண்டும். என் கண்ணின் மணியே, ஒவ்வொரு வார்த்தைகளாக பார்த்து பார்த்து தான் பேசிக்கொண்டு இருக்கின்றோம். ஆனாலும் இந்த பெரிதலில் இருந்து கொண்டு தான் இருக்கின்றதோ என்று நீ நினைக்க வேண்டாம். உனக்கான மதிப்பும் மரியாதையும் உனக்கு எப்பொழுது அங்கு புரிகிறதோ அதே போல் மற்றவர்களுக்கும் உனக்கான மதிப்பு மரியாதையும் புரியும் போது அவர்களே உன்னை தேடித்தான் ஆகத்தான் வரப்போகிறார்கள். நேரங்கள் நேர்மையானவை, அதனால் தான் யாருக்கும் காத்து இருப்பதில்லை. அதுபோல தான் நீ செய்கின்ற செயலும் உண்மையானதாகவும் நேர்மையானதாகவும் இருந்துவிட்டால் நீ இருக்கின்ற இடத்தில் உன் செயலை துணிச்சலோடு செய்து விடலாம். என் கண்ணின் மணியே, உன்னால் முடியாது என்று யார் ஒருவர் சொல்கிறார்களோ அவர்கள் உன் வளர்ச்சியை தடுக்க பார்க்கிறார்கள் என்று தான் அர்த்தம். அப்படிப்பட்ட உறவை கண்டால் நீ நகர்ந்து கொண்டே இரு. உனக்கான உறவு ஒரு புதிய அடையாளத்தோடு உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கப் போகிறார். எப்படியெல்லாம் நீ வெற்றியை அடைய வேண்டுமோ அதை அவர் வெற்றியாக உன்னை வந்து சேரப் போகிறார். நீ கஷ்டப்பட்டாலும் கண்ணீர் வடித்தாலும் உனக்கு பதிலாக அவர் துடிதுடித்து கொண்டு இருப்பார். நீ நன்றாக இருக்க வேண்டும், நல்விதமான வளர்ச்சியை அடைய வேண்டும் என்பதற்காக அவரும் உனக்கு பதிலாக உன் வேலைகளை இழுத்து போட்டு செய்து உன் சுமைகளை அவர்களை சொல்லாமலே சுமக்க தொடங்கி விடுவார்கள். அந்த உறவானவர்தான் உனக்கானவர். அப்படிப்பட்டவரைத்தான் நான் அடையாளப்படுத்த வந்திருக்கின்றேன். நினைவில் கொள், ஆசைகளுக்கு எதிர்காலம் தேவை, வாழ்க்கைக்கு எதிர்காலம் தேவையில்லை. ஏனென்றால் கடந்து போனதும் எதிர்காலத்தில் நடக்கக்கூடியதையும் நாம் மாற்றி அமைக்க முடியாது. என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று எதிர்காலத்திலும் தெரியாது. கடந்து வந்த பாதையும் திருத்தி அமைக்க முடியாது. ஆனால் இந்த நிகழ்காலத்தில் நடப்பது ஒன்று மட்டும்தான் உண்மையானதாக இருக்கும். அதனால் இந்த காலத்தில் என்ன நடக்கின்றதோ அதை மட்டுமே உண்மையாகவும் தெளிவாகவும் புரிந்து கொண்டு உனக்கான வாழ்க்கையை வாழ பழகி கொண்டே இரு. மறக்க முடியாத குற்றங்களை மன்னித்து விடு. ஐயோ, அவர் குற்றம் செய்து விட்டாரே என்று நீ நினைத்து கொள்ளாதே. மன்னிக்க முடியாத குற்றங்களை மறந்து விடுங்கள். என் கண்ணின் மணியே, உனக்கான வெற்றியின் ஸ்பரிசத்தை தருவதற்கு நான் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ யாருடைய விஷயத்தை நினைத்து கொண்டு அழுது கொண்டே இருக்காதே. அவர் நம்மை புரிந்து கொள்ளாமல் சென்று விட்டாரே, குற்றத்தை செய்து விட்டாரே என்று எண்ணிக்கொள்ளாதே.
உனக்கான பாதையை தெளிவாக்கிக் கொள்வதற்கு இங்கு பல தடைகள் இருந்து கொண்டு இருக்கலாம். என் கண்ணின் மணியே, மனம் தளர்ந்து விடாதே. அதற்காக எல்லாம் மனம் தளரும் போது கண்ணாடி முன் நின்று அதில் தெரிபவர்தான் உன் பிரச்சனையை தீர்க்க வல்லவர் என்று நினைத்து கொண்டு உனக்கான பிரச்சனையை தீர்ப்பதற்கான முடிவை நீ எடுப்பதற்கு தைரியத்தை வளர்த்துக்கொள். தெரிந்தது மிகவும் குறைவுதான். தெரியாத விஷயத்தை புரிந்து கொள்ள முடியாத பல விஷயத்தை நாம் கடந்து வந்து தான் ஆக வேண்டியிருக்கு. அது காலத்தின் கட்டாயம். புரிந்து கொள்ளப்படாததை விட வேதனையானது எது தெரியுமா? நம்மை பற்றி பலரும் தவறாக புரிந்து கொள்வதுதான். அதனால் நீ நினைத்து கொண்டு இருக்காதே, அதை மட்டுமே ஆழ்ந்த சிந்தனைகளை வளர்த்து கொண்டு இருக்காதே. ஐயோ, அவர் என்னை இப்படி நினைத்து விட்டாரே, அப்படி நினைத்து விட்டாரே என்று நினைத்து கொண்டு இருந்தால் அவர்களுக்குத்தான் நம் நேரம் சரியாகி கொண்டே இருக்கும். என் கண்ணின் மணியே, நல்லதை கூட சில இடங்களில் பேசாமல் இருப்பதுதான் நல்லதோ என்று நினைக்கின்ற அளவுக்கு உன் நிலை மோசமாகி கொண்டு இருக்கும் அனுபவத்தை கூட நாம் பெற்றிருக்கின்றோம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி நீ உனக்கான வெற்றியை அங்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றாய். ஓடித்தான் உன் வெற்றியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் உன் ஓட்ட பந்தயத்தில் அக்கம் பக்கத்தில் உள்ளவரை பார்த்து கொண்டு இருக்காதே. நீ ஓடிக்கொண்டே இரு. முன்னால் வருபவர்களை பற்றியும் பின்னால் வருபவர்களை பற்றியும் சிந்தித்து கொண்டே இருந்தால் அவர்களுக்கு மட்டும்தான் நாம் கவனத்தை செலுத்த முடியும். அதுபோலத்தான் வாழ்க்கையிலும் விமர்சனங்களை பற்றி நீ நினைத்து கொண்டு இருந்தால் விமர்சனங்களுக்கு மட்டும்தான் பதிலடியாக இருந்து கொண்டே இருக்க முடியும். நாம் அவர்களுக்கு பதில் கொடுப்பது ஒன்றே ஒன்றுதான், நம்முடைய வெற்றி மட்டும்தான். அதனால் நீ என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக தெளிவாக இரு. உன்னுடைய அன்பில் ஆனந்தம் காணும் பொழுது அங்கு அவர்கள் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கிறார்கள் என்றால் அவர்கள் உனக்கானவர்கள். என் தங்கமே, அப்படிப்பட்ட உறவைத்தான் நான் உனக்கு அடையாளப்படுத்த போகிறேன். வாழ்ந்த வாழ்க்கைக்கு உண்மையான ஒரு விஷயத்தை நீ செய்ய வேண்டும் என்றால் பழகிகளிடம் உண்மையாக இருக்க வேண்டும். சில விஷயத்தை புறக்கணித்துதான் ஆக வேண்டும் என்றால் புறக்கணித்துதான் ஆக வேண்டும். நீ நினைத்ததை அடைய வேண்டும் என்று நினைத்து விட்டால் உன் லட்சியத்தை நோக்கி போராடித்தான் ஆக வேண்டும். சில விஷயங்கள் உனக்காக எதிரியாகவே மாறிவிடும். அந்த விஷயத்தை எல்லாம் அலட்சியப்படுத்தி விடாதே. அது அன்பை கொன்றுவிடும். அவமானப்படுத்தாதே, அது உயிரை அரித்துவிடும். தவறு என்று கண்டால் உறக்க சொல். அன்பை புரியவை. உணர்வுகளோடு நேர்மையாகவே இருப்போம். அதையெல்லாம் தாண்டி நான் இரக்கமுள்ளவன், நான் நேர்மையானவன் என்று எப்பொழுதுமே உன்னை நிரூபிக்க முயற்சி செய்து கொண்டே இருக்காதே. வசதி உள்ளவர்களுக்கு கொடுக்கும் பரிசு எப்படி பயனற்றதோ அதுபோல என்ன சொன்னாலும் உன்னை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு நீ சொல்லும் அன்பும் பாசமும் அங்கு பயனற்றதாகத்தான் இருக்கும். நீ கொடுக்கின்ற அந்த அன்பையும் பாசத்தையும் அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு விட்டு மீண்டும் மீண்டும் அதே தவறைத்தான் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் என்றால் அவர்களும் பேசுவதை தவிர்த்து விடுவதுதான் நல்லது. என் கண்ணின் மணியே, இனிமேலாவது மாறிவிட வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய். ஆனால் நான் சொல்வதை மட்டும் கவனமாக கேள். இனிமேலாவது மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று உன் வாழ்க்கையின் தைரியமான முடிவுகளை எடு. இனிமேலாவது மாற்றம் வேண்டும் என்பதாக நீ நினைத்து விட்டால் மாறிக்கொண்டு இருப்பது உன்னதாக இருக்கும் அந்த நாட்கள் இருந்தே தொடங்கி கொண்டே இரு. பிறரை பற்றி அறிந்து கொள்ளவும் வேண்டாம், உன்னை பற்றி அதிகம் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். இரண்டுமே நிம்மதிக்கு கேடு விளைவித்து கொண்டேதான் இருக்கும். உன்னை வலுப்படுத்த தெரிந்த அந்த உறவுகளிடம் மட்டுமே உன் குறைகளை சொல்லிக் கொண்டு இரு. உன்னை பின்பற்றி வருபவர்களிடம் மட்டுமே உன் வழியை சொல்லிக் கொண்டு இரு. நேசிக்க தெரிந்தவர்கள் மட்டுமே அன்பை சொல். ஓட தெரிந்தவர்கள் மட்டுமே தூரத்தை சொல். அதையெல்லாம் விட்டு விட்டு உன்னை யார் என்றே தெரியவில்லை, நீ எதற்காக என்னிடம் பேசிக்கொண்டு இருக்கின்றாய், உன் அன்பு புரிந்து நான் என்ன செய்ய போகிறேன் என்று பயனற்றவர்களிடம் தேவையற்றவர்களிடமும் பேசி பேசி உன் நேரத்தையும் காலத்தையும் வீணடித்து கொண்டு இருக்காதே. தேவைகள் என்னவோ தீரப்போவதில்லை. ஒன்று போனால் மற்றொன்று வந்து கொண்டேதான் இருக்கும். அதற்காக நாம் அன்பானவர்களை தேடிக்கொண்டே அங்கு இருக்க முடியாது அல்லவா? அவர்கள் போனால் இவர்கள், இவர்கள் போனால் அவர்கள் என்று
நாம் மாறிக்கொண்டே இருக்க முடியாது. ஒருவர் மீது நாம் நம்பிக்கை வைத்து விட்டால் அந்த நம்பிக்கை ஆயுள் வரை தொடர வேண்டும். அந்த நம்பிக்கையானது சிறிதும் சீர்குலைந்து விட்டால் நம் உறவிலும் பிரிவு ஏற்பட்டு விடும். என் கண்ணின் மணியே, உனக்கான உறவை, உண்மையான உறவை அடையாளப்படுத்துவது நானாக இருக்கும்போது நீ எதற்கும் மனம் வருந்தவே வேண்டாம். நம்பிக்கையோடு இரு, நல்லதை நான் நடத்துவேன். ஓம் வராகி தாயே போற்றி.